ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி கொய்யாப்பழம் முக்கியம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பஞ்சாக நிறைய காய்க்குங்க பாருங்கள். கிட்டத்தட்ட இந்த ஒரு சின்ன செடி தான் இதுலேயே எக்கச்சக்கமான காய்கள் காய்ச்சிருக்கு. நல்லா இனிப்பாக இருக்கும் பழம். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பும் புளிப்பும் ஒரு ஸ்ட்ராபெரி பழம் எப்படி சாப்பிட்டா இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே பழங்கள். இங்கே பாருங்கள். இனி அந்த பழம் நீ சாப்பிடுங்கிறியா? எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குதா? எவ்வளோ அழகாக. இது வந்து டெய்லியும் சாப்பிட்றியா? எப்போ சாப்பிட்றா? பழுக்கிறப்பெல்லாம் சாப்பிட்டுக்கிறியா? இங்கே பாருங்கள் குட்டி பாப்பா நிறைய சாப்பிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கொத்தாக நிறைய காய்ச்சிருக்கு பாருங்கள். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலராக மாறினோடனே நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். இது வந்து மஞ்சள் கலர் ஸ்ட்ராபெரி பழம். இதிலே வந்து 2 கலர் இருக்குது. ஓகேங்களா? இன்னொரு கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரு. இது ஏன்னா குழந்தைங்கள்லாம் கொய்யாப்பழம் சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. இங்கே பாருங்கள் பக்கத்துலலாம் பாருங்கள் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்குதா? டெய்லி சாப்பிட்ற அப்பப்போ ஸ்கூலுக்கு எடுத்துன்னு போறியா? சரி. இந்த செடிகள் உங்களுக்கு யாருன்னா வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்மக்கிட்ட தொடர்பு கொண்டு புக் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராபெரிக்காயை மொட்டை மாடியில் வச்சுக்கலாம், நிலத்தில் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் குழந்தைங்கள்லாம் சின்னதுலேயே பிச்சு சாப்பிடுவாங்க. ஓகேங்களா? அந்த அளவுக்கு நல்லாவே இருக்கும். இங்கே பாருங்கள் சின்ன செடியிலே காய் வந்துருங்க. நீங்கள் மொட்டை மாடியில் வச்சுக்கலாம், நிலத்தில் வச்சுக்கலாம். டைரெக்டான சன்லைட்டில் ஒரு எக்ஸாட்டிக்கான வெரைட்டி. ஏன்னா இப்போ நார்மலான கொய்யாப்பழம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள் காயா